எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று கொள்ளு பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. அப்புறம் முக்கியமான அந்த கொள்ளு ரசத்தை மிஸ் பண்ணால் எப்படிங்க? அந்த கொள்ளு பருப்பு வேக வச்சோம் இல்லைங்க, அது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 7 விசில் விடுறப்ப அந்த தக்காளி நல்லாவே மசிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு நம்ம புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து புளியை நம்ம ஊற வச்சிடலாங்க. பருப்புமே வெந்திருக்கும். வெந்தோடனே நீங்கள் அந்த தக்காளியை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சிடலாங்க. இப்போ இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. தக்காளியுமே நல்லா ஆறி இருக்குங்க. இதை நல்லா மசிச்சுக்கலாம். புளியுமே வந்துட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பருப்பும் ஒரு கொதி வந்திருக்கும். இப்போ அந்த தண்ணியை மட்டும் இதில் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சல்லுன்னு தான் இருக்குங்க. கொஞ்சம் நல்லா ருசியாக வேணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகாய் தாளித்து கொட்டிக்கலாம். நேற்று நம்ம கொள்ளு பருப்பு பண்ணோம் இல்லைங்க, அந்த அரைச்ச பருப்பில் ஒரு 2 ஸ்பூனை வந்து இந்த ரசத்து கூட சேர்த்து கலக்கி பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இனி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இந்த பருப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு சேர்த்தி அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான கொள்ளுப்பருப்பு ரசம் ரெடிங்க. இந்த கொள்ளுப்பருப்பு ரசத்தை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.